மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். 6வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். We have entered into the 6th month of 2024. நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு 2 days வந்துடும். அண்ட்
ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களோடு கூட தேவன் இடைபடுவீராக. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்படும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் அல்ல, சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us worship the Lord. பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாய் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து, நல்ல நேரத்தை தந்து, நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் தந்து, அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஆராதனையின் ஆவியினால நம்மை அவர் புதுப்பித்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய சமூகத்தில் உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி துதிக்க வைக்கட்டும். ஆனந்த சத்தத்தோட இன்னும் எங்களை ஆராதிக்க வைக்கட்டும். ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய மகிமையினால் எங்களை நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் நிறைவு, அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜீவநதியாய் எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக, எங்களில் நிரம்புவீராக, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக. ஆமா ஆண்டவரே, எங்கள் எல்லைகளில் எல்லாம் நீர் தேவை, உம்முடைய வல்லமை தேவை, உம்முடைய சத்துவம் தேவை, உங்க பலன் தேவை. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜீவநதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். ஆமா ஆண்டவரே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவதைப் போல உடைய சமூகத்தில் வந்து நாங்க நிக்கிறோம். எங்கள் தாகம் தீர்க்கிற ஜீவ நீருற்று நீர் அல்லவா? ஜீவநதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். ஜீவநதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. ஜீவநதியே, இன்ப ஊற்றே, ஜீவநதியே, இன்ப ஊற்றே, ஜீவநதியே, இன்ப ஊற்றே, என்னில் வாரும், என் தாகம் தீரும். ஏக்கத்தோட வந்து நிக்கிறோம், எதிர்பார்ப்போட வந்து நிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவ நதி இந்த நல்ல ஆராதனை வேளையில ஒரு விஷயங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக. எங்கள் கலக்கங்களில், எங்கள் பயங்களில், எங்கள் திகில்களில், எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரே அந்த ஜீவ நதியின் பிரவாகம் இன்றைக்கு
எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதாக. மேல் வீட்டறையில காத்திருந்த சீஷர்களுக்கு உன்னதத்தின் ஆவியை ஊற்றி அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினீரே. ஒரு ஜீவநதியாய் இன்றைக்கும் எங்களுடைய எல்லைகளில உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அந்த ஜீவநதி நம்முடைய எல்லைகளிலே புரண்டோட, அந்த ஜீவநதி நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு விட்டு கொடுப்போம். கேட்போம், ஜீவநதியே எந்த உள்ளத்துல அது பாய்ந்து செல்லட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் சுகம், இந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம். புதிய ஆவிக்குரிய மண்டலங்களை இன்றைக்கு நாம் காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கேட்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். முடங்கி கிடக்கிற பகுதி, செயல்படாம கிடக்கிற பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக நம்ம விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மை நிரப்புவதாக. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, பாய்ந்து செல்லட்டுமே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஜீவநதியாய், ஓ ஹalleluya, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஆமென். எஸ். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சத்தத்தை உயர்த்தி கேட்கலாம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. வறண்டு போன இடங்களில் எல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குவாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய எல்லைகளில் எல்லாம் பிரவாகித்து வழிந்து ஓடுவதாக. எல்லா வறட்சிகளும் நீங்குவதாக, எல்லா சோர்வுகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜீவநதியாய், ஜீவநதியாய் எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை நிரப்புவீராக. ஆமென். வறட்சியின் இடங்கள் எல்லாம் இன்று வளமாக மாறட்டுமே, வறட்சியின் இடங்கள் எல்லாம் இன்று வளமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்றைக்கு இப்போதே ஆவியானவரே வாஞ்சையோட கேட்கும் போதே உம்முடைய வல்லமை எங்கள் எல்லைகளை நிரப்புவதாக. உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குகளுக்குள்ள அன்றைக்கு ஆவி உட்பிரவேசித்த போது காலூன்றி கர்த்தருக்கென்று பெரிய சேனையாய் எழுப்பி நின்றதைப் போலவே எங்கள் எல்லைகளில் எல்லாம், எங்கள் எல்லைகளில் எல்லாம் ஓ அந்த ஜீவ நதியின் பிரவாகம் கடந்து வருவதாக. உமக்கென்று பெரிய சேனையாய் எழுப்பி நிற்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை நிரப்புவீராக. ஓ ஹalleluya. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம், பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே,
பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எல்லா சோர்வுகளையும் நீக்குகிற, எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற, எல்லா அசதிகளையும் எடுத்து போட்டு இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தி உமக்கென்று செயல்பட வைக்கிற இந்த உன்னத அனுபவத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் வரங்களினால, ஆவியின் வல்லமையினால ஆண்டவரே இப்போதே எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஓ ஹalleluya. எங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி எங்களை நிரப்பி நடத்துவீராக. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியானவரே, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எங்க உள்ளத்துல இப்போதே அந்த ஜீவநதியின் பிரவாகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே எங்களை நிரப்பிருங்கப்பா. எங்களை ஒரு விசை நிரப்பிருங்கப்பா. உம்முடைய ஆனந்த தைலத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே இன்ப ஊற்றே என்னில் வாரும், என் தாகம் தீரும். பாஞ்சையோடு கேட்கிறோம். ஜீவநதியே இன்ப ஊற்றே என்னில் வாரும், என் தாகம் தீரும். உம் தேவை என் வாழ்விலே ஏராளமே, நீரே என் வாழ்விலே ஆதாரமே. ஜீவநதியே இன்ப ஊற்றே என்னில் வாரும், என் தாகம் தீரும். எங்கள் தகப்பன், நீர் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். நீர் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கிறோமே. ஆவியான தெய்வமே, இந்த வல்லமையினால் எங்கள் வாழ்க்கையை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எங்களின் எல்லா எல்லைகளையும் மூடுவீராக. உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ ஆண்டவரே அந்த வல்லமை வேணும். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். ஆவியான தேவனே, உம் வல்லமையை மாம்சமான எங்க மேல ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே உமக்கு சாட்சிகளாய் வாழ, எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே
அந்த வல்லமையை எங்களுக்கு தருவீராக. ஆமென். ஆவியான தேவனேவும் வல்லமையை மாம்சமான எங்கள் மீது ஊற்றுமையா. உன்னதத்தின் ஆவியே ஜீவநதியே ஊற்றுமையா, சாட்சிகளாய் மாற்றுமையா. ஆவியான தேவனேவும் வல்லமையை மாம்சமான எங்கள் மீது ஊற்றுமையா. உன்னதத்தின் ஆவியே ஜீவநதியே ஊற்றுமையா, சாட்சிகளாய் மாற்றுமையா. ஊற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஊற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஆவியான தேவனேவும் வல்லமையை மாம்சமான எங்கள் மீது ஊற்றுமையா. உன்னதத்தின் ஆவியே ஜீவநதியே ஊற்றுமையா, சாட்சிகளாய் மாற்றுமையா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படணுமே, கர்த்தர் இயேசு ராஜாவுக்கு சொந்தமாகணுமே. சகலருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமே, நொறுங்குண்ட இதயமெல்லாம் குணமாகணுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படணுமே, கர்த்தர் இயேசு ராஜாவுக்கு சொந்தமாகணுமே. சகலருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமே, நொறுங்குண்ட இதயமெல்லாம் குணமாகணுமே. ஊற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஊற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஆவியான தேவனேவும் வல்லமையை மாம்சமான எங்கள் மீது ஊற்றுமையா. உன்னதத்தின் ஆவியே ஜீவநதியே ஊற்றுமையா, சாட்சிகளாய் மாற்றுமையா. எங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. திறக்கப்பட வேண்டிய பகுதிகளில் எல்லாம் ஒரு திறப்பு உண்டாகட்டும். விடுவிக்கப்பட வேண்டிய பகுதிகளில் எல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறுவதாக. சத்தியத்தின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஆமென். குருடரெல்லாம் பார்வை பெற இருதயங்கள் திறக்கப்பட துயரம் போக்க வாருமே ஆவியானவரே. துதியின் ஆடை தாருமே, காயங்கள் கட்டுமே, ஆனந்த தைலம் தர இறங்கி வாருமே. குருடரெல்லாம் பார்வை பெற இருதயங்கள் திறக்கப்பட துயரம் போக்க வாருமே ஆவியானவரே. துதியினாடை தாருமே, காயங்கள் கட்டுமே, ஆனந்த தைலம் தர இறங்கி வாருமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஒற்றுமையா உங்க வல்லமையை சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஆவியான தேவனேவும் வல்லமையை மாம்சமான எங்கள் மீது ஆவியானவரே ஊற்றுவீராக. உன்னதத்தின் ஆவியே ஜீவநதியே ஊற்றுமையா, சாட்சிகளாய் மாற்றுமையா. கல்லான இதயமெல்லாம் சதையாக மாற்றுமே, உலர்ந்து போன எலும்புகளை உயிராக்கிடுமே. அக்கினியின் அபிஷேகம் எங்களுக்கு தாருமே, எழுப்புதலை தேசம் பெற இறங்கி வாருமே. கல்லான இதயமெல்லாம் சதையாக மாற்றுமே, உலர்ந்து போன எலும்புகளை உயிராக்கிடுமே. அக்கினியின் அபிஷேகம் எங்களுக்கு தாருமே, எழுப்புதலை தேசம் பெற. ஆண்டவரே
எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீர் தேவை. எங்கள் தேசத்துல ஒரு மாற்றம் தேவை. எங்க தேசத்துல ஒரு மறுரூபம் தேவை ஆண்டவரே. தேசத்துல மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உண்டாக்குகிற, உலகத்தை கலக்குகிற நபர்களாக ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வல்லமையை நாங்க கேட்கிறோம். உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டுவீராக. ஆவியானவரே, ஆவியானவரே ஊற்றுமையா உங்க வல்லமையை, சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஊற்றுமையா உங்க வல்லமையை, சத்தியத்தாலே. ஆண்டவரே விடுதலை தாங்க. எங்க எல்லைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. எங்க பட்டணங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. ஊற்றுமையா உங்க வல்லமையை, சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. சத்தியத்தை உணர முடியாதபடிக்கு, சத்தியத்தை காண முடியாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுகிற தெளிவான பார்வை உண்டாக ஆவியானவரே நம்முடைய அருள்மாரியின் நிறைவை நாங்க கேட்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை, சத்தியத்தாலே விடுதலை ஆக்குமையா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கள் பலனே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் அன்பே, எங்கள் ஆருயிரே, எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எல்லாமே நீங்க தான்ப்பா. எல்லாமே நீங்க தான். இன்னும் ஒரு விஷயங்களை நிரப்புங்க. இன்னும் ஒரு விஷயங்களை நிரப்புங்க. புது எண்ணெயால, புது பலத்தால, புது அபிஷேகத்தால எங்களை நிரப்பி மறுரூபத்தை உண்டாக்குகிறவர்களாக எங்களை பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையையும் ஆளுகையையும் நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert, for leading us in worship. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம 5 மாத காலம் காத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் ஜெசி கடந்து சென்று 50 நாட்கள் ஆகிறது. டுடே இட் இஸ் 50 days. April 12th she passed away. கர்த்தர் இந்த 50 நாட்கள் எங்களை நடத்தின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய சமூகமும், அவருடைய வசனமும், அவருடைய கண்ணோட்டமும் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொண்டு வருகிறது. It would not be an exaggeration to say that there is not one single day that goes without a deep thought about her, at least for me. ஆண்டவர் கொடுத்த
ஊழியத்தில் லைஃப்பில் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் பார்ட்னர். பட் now it is like almost have to run the race without that helpmate. But God's grace is sufficient. Amen. ஆண்டவருடைய கிருபை போதுமானது. அவரை முழுமையாக சார்ந்து வாழ, அதிகமாக குடும்பத்திலையும் சில பொறுப்புகளை எடுக்க, பிள்ளைகளின் காரியத்திலையும் மற்ற நிறைய காரியத்தில் sometimes we don't understand the role that is played by people, be it in life or be it in ministry. Only when they are not there, we realize how much actually they have been doing. So don't take anyone in life for granted. வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் எதேச்சியாக எடுத்துவிட வேண்டாம். Every life counts. Every people that God brings into our life, நம்ம வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு நபரும் விசேஷமானவர்கள். ஆகவே people relationships-ஐ ட்ரெஷர் பண்ண பழகிக் கொள்வோம். ஆமேன். Praise God. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னும் 2 நாளில் வரப்போகிறது. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணப்பட போகிறது. நேற்றைய தினத்தில் கடைசி ஃபேஸ் எலெக்ஷன். எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நேற்று இரவிலிருந்தே வெளியாக ஆரம்பித்து விட்டது. பட் let us wait until day after tomorrow, even as the election results are announced or as the votes are counted. ஆமேன். தேசத்திற்காக இன்னும் ஒரு விசை இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். பட் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக இன்னும் ஒரு விசை நாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்கள் தேசத்தை கொண்டு வருகிறோம். எங்கள் தேசம் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை சந்தித்து இருக்கிறது. ஆண்டவரே, வாக்களிக்கப்பட்டு விட்டது. இனி ஆண்டவரே, இந்த வாக்கு எண்ணிக்கையை ஆண்டவரே பாதுகாப்பாக எல்லாம் செய்யப்பட, நேர்த்தியாய் செய்யப்பட, எந்த விதமான அசம்பாவமும் நடக்காதபடிக்கு ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray, whichever government is formed, Lord, after the election, Lord, you want us, the church, ஆண்டவரே சபையாக நாங்கள் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் நன்றாகவே இந்த நாட்களிலே உணர்த்தி வருகிறீர். தேர்தலின் வேளையிலே மட்டும் ஜெபிக்க கூடாது. தெரிந்தெடுக்கப்பட்ட ஆளுகையிலே உள்ள நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் எங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தேசத்தை கொண்டு வருகிறோம். எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் டே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீடியாவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். லெட் த லார்ட்ஸ் ஹேண்ட் ப்ரிவேல். கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவரே வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக, நடப்பிக்க போகிற கிரியைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. லார்ட், we expect great and mighty things. நீர் பெரிய காரியங்களை நடப்பிக்க நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் கிரியைகளை செய்வீராக. லார்ட், you do what you alone can do. நீர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியங்களை நீர் ஆண்டவரே செய்வீராக. தேர்தலை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ரிசல்ட்ஸ் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். புது கவர்மெண்ட் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஊழியங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். மிஷனரிகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். விஷன் 2030 உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். விடாமல் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிற காரியங்களை தேவன் அறிகிறீர். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. லார்ட், I pray that you will do
கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ். நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவரே எல்லா வட இந்திய ஊழியங்களிலும் இருப்பதாக, இந்தியாவிலே எல்லா ஊழியங்களிலும் இருப்பதாக. நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் ஊழியங்களிலே பார்க்க, கனிகளை பார்க்க ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் காண ஆண்டவரே, அறுவடையை நாங்கள் சேகரிக்க, திரளாய் ஆண்டவரே ஆத்துமாக்களை பார்க்க, சீஷர்களை உருவாக்க, தலைவர்களை எழுப்ப ஆண்டவரே, இணைந்து செயல்படக்கூடிய பக்குவத்திற்குள் வர எல்லா திருச்சபைகள் ஊழியங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த வருடம் மீதி 5 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த 7 மாதங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒவ்வொரு ஊழியத்திலும் தேசத்திலேயும் செய்யப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டி, கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நீர் செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியேனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இம்மட்டும் உம்முடைய கிருபையினால் தாங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தின் காரியங்களை இம்மட்டும் செய்ய கர்த்தர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இனியும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்க கிருபையை சார்ந்து ஆண்டவரே ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர் ஐயா என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லுகிற ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். அவர் ஜெபம் கேட்கிறவர் மாத்திரமல்ல, நாம் ஜெபத்திற்கு பதிலும் தருகிறவருமாய் இருக்கிறார். ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. முன்னீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா,
என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். நல்ல ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் கேட்டீரையா. ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா. ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. ஆமே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. சொல்லுங்க, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆண்டவரை குறித்த காரியங்கள், வசனத்தை குறித்த காரியங்கள் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். கடினமான நேரம் வழியாய் கடந்து போகும் பொழுது கேள்விகள் வரும். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்த யோவான், அவன் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது, கடினமான ஒரு நேரத்தின் வழியாய் அவன் கடந்து போகும் பொழுது அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட நேரங்கள் வரக்கூடும். We will face doubts and sometimes confusions. அப்படிப்பட்ட நேரத்தை எப்படி கையாளுவது? How to handle difficult times? கடினமான நேரங்களை கையாளுவது எப்படி என்ற ஒரு செய்தியை தான் உங்களோடு கூட பேச போகிறேன். Don't doubt in the dark what you received in the light. I repeat, don't doubt in the dark
what you have received in the light. வெளிச்சத்தின் நேரத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களை இருளின் நேரத்தில் சந்தேகிக்க வேண்டாம். ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வசனம், வார்த்தை விடுதலையோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரக்கூடிய அளவில் வசனம் விடுதலையோடு வருவதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடிக்குள்ள போகிறோம். எல்லாருக்கும் இருக்கின்ற ஒன்றுதான். ஆனால் அந்த காரியம் வரும் பொழுது சில வேளைகளில் நமக்கு ஒருவேளை அவிசுவாசம் வந்து விட்டதோ, நான் பின்மாற்றம் அடைந்து விட்டேனோ, நான் இந்த காரியத்தை வெளியிலே சொல்லலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். வாட் இஸ் தட்? டவுட்ஸ், சந்தேகங்கள். We all from time to time face this situation. இது உண்மையா? இது சரியா? நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆக்சுவலா இதுதான் கரெக்டா? ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது we can have this doubt emerging. லேசா ஒரு ஷேட் வந்துட்டு போகும். அல்லது மேபி ஈவன் ஃபார் a little while it could linger in your mind. If you don't deal with it properly, it actually will affect you. சந்தேகம் என்று வரும் பொழுது அதை கையாளுவது எப்படி? How to handle doubts or even how to overcome doubts. சந்தேகங்களை எப்படி மேற்கொள்ளுவது? சந்தேகத்தை நாம் எப்படி கையாளுவது? How do we handle it? ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அதை நாம் அந்த சந்தேகத்தை எழுப்பினால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வாரா? Will God rebuke us? பைபிள்ல சில சம்பவங்களை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். And probably you will be encouraged listening to this talk. இந்த போதனையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு what you call குழப்பம் நீங்கும். அப்புறம் உங்களுக்கு பரவாயில்லையே, இது இந்த குழப்பம், இந்த சந்தேகம், இந்த தெளிவில்லாத நிலைமை எனக்கு இருந்த பொழுது நான் என்னமோ ஒரு விசுவாசி இல்லாதது போலவும், நான் பின்மாற்றத்திலே போனது போலவும் ஒரு உணர்வு வந்ததே. அது எனக்கு மட்டுமல்ல, சில தேவ மனிதர்களுக்கும் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம், என்கரேஜ் பண்ணிக்கொள்ளலாம். God doesn't rebuke us for having doubt. The classic example, இதுல ஒரு நல்ல பைபிள் உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால், யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவன். John testified of Jesus. இவர் தேவகுமாரன் என்றும்
நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். Behold the Lamb of God. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவானிலே அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜான் சாப்டர் 1 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காரியம் இருக்கும். இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். 36ஆம் வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். Behold the Lamb of God. இவ்வளவு கிளியரா இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்றான். பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள வருகிறதற்கு முன்னதாக பப்ளிக் கேதரிங்ல இப்படிப்பட்டதான யோவான் இப்பொழுது சிறையிலே அடைக்கப்படுகிறான். This John who was sent to prepare the way for the first coming of the Lord, ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக வழியை ஆயத்தம் பண்ண வந்த, அவரை அறிமுகப்படுத்த வந்த, வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே, எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்த வந்த பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தை துள்ளிற்று. அப்படிப்பட்டதான ரெவலேஷன் உடைய ஜான். See what is happening here. Matthew chapter 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில், I'm reading Matthew chapter 11 verse 2 now. அத்தருணத்தில் காவலில் இருக்கிற யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, John is now imprisoned, சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையில தன்னுடைய 2 சீஷர்களை அவன் அழைத்து, 3ஆம் வசனம் பாருங்கள், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அதாவது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின் டிக்ளேர் பண்ண நபரு வயிற்றுக்குள்ள தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே மரியாள் வந்து வாழ்த்த வந்த பொழுது அல்லது மரியாள் வந்து பார்க்க வந்த பொழுது வயிற்றுக்குள்ளே இருந்து எக்ஸைட் ஆன இந்த யோவான் இப்பொழுது தன் வாழ்க்கையிலே ஒரு கடினமான பாதை வழியாய் கடந்து போகும் பொழுது, when this John is going through a very very difficult path, suddenly this thought arises within him, is he the person or should we wait for another? இவர்தான் மேசியாவா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஒரு காரியம், என்னுடைய இந்த கடினமான சூழ்நிலையில என்னை அவர் பார்க்க வரவில்லை, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றது போல அவர் இருக்கிறார் அப்படி நினைத்தாரோ, அல்லது வாழ்க்கையில இப்படி கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வருகிறதே என்று அந்த பாடுகளிலே அவர் அப்படியே மூழ்கி போய் சந்தேகம் வந்ததோ தெரியவில்லை. We don't know how this doubt arose in his heart, but the fact remains he had a doubt.
அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, சந்தேகம் வந்தது. இயேசு இதை கேள்விப்பட்ட உடனே, அப்படியா யோவானா, அவனுக்கே சந்தேகமா? அவன் தானையா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணா, இப்ப அவனுக்கே டவுட் வந்துருச்சா என்று கேள்வி கேட்கவில்லை, அல்லது அவனை கடிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்லா டவுட் கேட்க வந்த அந்த 2 யோவானுடைய சீஷர்களுக்கு இயேசுடைய ரிப்ளை பாருங்க. நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். Just go and tell John what you see here and what you hear here. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் போய் சொல்லு, அவனுக்கு புரியும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 6ஆம் வசனம், என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பட் இந்த காரியத்தை சொல்லி அனுப்பிவிட்டு 7ஆம் வசனம், மத்தேயு 11:7, அவர்கள் போன பின்பு, அவங்க போனதுக்கு அப்புறம் இயேசு இவருடைய சீஷர்களை பார்த்து, பாரு எவ்வளவு இப்ப ஒரு பின்மாற்றத்துல போயிட்டான் யோவான். நான் யாரிடத்துல இருந்து இந்த செய்தி வந்திருந்தா கூட பரவாயில்ல, என்னால கொஞ்சம் ஜீரணித்திருக்கிற முடியும், ஆனா யோவானே இப்படி சந்தேகப்பட்டுட்டானே என்று இயேசு சொன்னாரா? அல்லது இவனுக்கு இவ்வளவு தெளிவில்லாம இருக்கிறானே என்று குற்றப்படுத்தி பேசினாரா? அந்த வந்த சீஷர்களுக்கு சொன்னதை சொல்லி அனுப்பிவிட்டு இப்பொழுது இவருடைய சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது? இயேசு சொல்றாரு யோவானை குறித்து, தீர்க்கதரிசிகளிலும் மேன்மையுள்ளவனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ 10ஆம் வசனம், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அப்ப ஜானை குறித்து, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் இருந்ததில்லை, வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் இவன். இவன் தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மையுள்ளவன். Amen. So Jesus was not rebuking John for having doubts, but praise God for what John did. John sought to clarify. See, when you have doubts, சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, it is okay to have doubts, but what you should do, John sought to clarify. ஆண்டவரிடத்திலே அவன் அதை, அந்த சந்தேகத்தை சொல்லி தெளிவுபடுத்தி கொண்டான்.
It is okay to have doubts, but don't stay in that doubt. Seek to clarify. அடுத்து இன்னொரு பகுதியை பார்க்கலாம். யோவான் உடைய லைஃபை பார்த்தோம் ஃப்ரம் மேத்யூ. இப்ப சங்கீதக்காரனை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 73. சங்கீதம் 73, Psalm 73. ஒரு 4 passages நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். I have just done one. Now let us move to Psalm 73. சங்கீதம் 73. ஆசாப்பின் சங்கீதம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சங்கீதக்காரன் உடைய புலம்பலை கவனியுங்கள். 3ஆம் வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கமாய் இருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, எனக்கு தானே பிரச்சனை வருது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவன் சாகிற வரைக்கும் கொலக்கட்ட மாதிரி இருக்கிறான். எனக்கு தானே பிரச்சனை வருது. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவன் என்ன பண்றான்? அந்த துன்மார்க்கன் பெருமையோடு அலைகிறான். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவன் பார்வை சரியில்லை. என்னை ஏளனமாய் பார்க்கிறான். அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் வரல. அவன் ஆசைப்படுறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குதே. ஒரு ஊழியக்காரன், இங்க ஒரு சங்கீதக்காரன், அவனுடைய புலம்பலை கவனியுங்கள். We all go through times like this when we do not have an answer. பதில் இல்லை. கேள்விதான் பெரிதாக இருக்கிறது. விளக்கம் நமக்கு திருப்தி அளிக்கவில்லை. Seems illogical, seems unfair, and you are confused and doubt starts to emerge. சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. அடுத்து இருமாப்பாய் பேசுகிறார்கள். 8ஆம் வசனம். பதிமூன்றாம் வசனம். Verse 13 of Psalm 73. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, ஹோலினஸ் ஹோலினஸ் பரிசுத்தம்னு நான் சொல்லி அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். The pain that I go through, the struggle that I go through is too much to handle. Daily I seem to struggle and suffer. Holiness ன்னு சொல்றேனே, பரிசுத்தம்னு சொல்றேனே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. 16ஆம் வசனம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். I try to understand all this. இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணேன். I try to understand all this. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து இதெல்லாம் எனக்கு புரியலையே என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்திற்கு போனேன். I entered the sanctuary of God. But until I entered the sanctuary of God, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, நான் பரிசுத்த பர்வதத்திற்குள் போகிற வரை
It was oppressive to me. இந்த எண்ணங்கள் என்னை அலைக்கழித்தது. Deeply disturbed in the emotion. என்னுடைய உணர்விலே நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டேன். Deeply disturbed in my emotion. எது வரைக்கும்? Until I entered the sanctuary of God. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. என் பார்வைக்கு அது விசனமாயிருந்தது. அது எனக்கு அப்ரசிவாக இருந்தது. ஆங்கில பைபிள்ல அது என்னை அலைக்கழித்தது, எனக்கு விசனமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் போகும் பொழுது, when I entered the sanctuary of God, I started gaining a fresh perspective. ஒரு புது கண்ணோட்டம். அவர்களுடைய முடிவு அதை அறிந்து கொள்ளுகிற வரை நித்திய பார்வையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். Suddenly the psalmist is gaining eternal perspective. அவர்களுடைய முடிவை நான் அறியும் வரைக்கும் இது எனக்கு அப்ரசிவாக இருந்தது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இயேசு தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். Jesus endured the cross. He did not enjoy the cross. He endured the cross for the joy that was set before him. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அந்த ஒரு தெய்வீக கண்ணோட்டத்தை பார்த்து விட்டான். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அதே போல அந்த ஒரு பணக்காரன், அந்த லாசருவனுடைய கதையை நீங்கள் பார்த்தால், the eternity proves the difference. The rich man and the Lazarus story. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். பல காரியத்தில் சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதற்கு வேதவசனம் வெளிச்சமும் நமக்கு கூடுதலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல யோவான் சந்தேகம் வந்த பொழுது அவன், when John had a doubt, he went, or rather he could not go, he sent his disciples to clarify with Jesus. Psalmist, when he had that doubt, he went into the presence of God. Amen. Human perspective versus divine perspective. யோவானுக்கு வந்தது லாஜிக்கல் டவுட். அதை ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்பி கிளாரிஃபை பண்ணி கொண்டான். இங்க ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது ட்ரபிள்டாக இருந்த சங்கீதக்காரன் தெய்வீக பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னொரு சம்பவம், மத்தேயு 1 அதிகாரம், Matthew chapter 1. யோசேப்புக்கு சந்தேகம் வருகிறது. ஜோசப் has a doubt about Mary. மரியாளை குறித்து ஒரு சந்தேகம். என்கேஜ்மெண்ட் நடந்து விட்டது, திருமணம் என நடக்கவில்லை. இவர்கள் இருவரும் திருமண உறவிலே, ஆண் பெண் உறவிலே அவர்கள் இன்னும் ஒன்றிணையவில்லை. ஆனால் இவன் கேள்விப்படுகிற ஒரு காரியம், மரியாள் இப்பொழுது பிரெக்னன்ட் ஆக இருக்கிறாள். மேரி இஸ் பிரெக்னன்ட். இது வந்தவுடன் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. வசனம் 18-20 வாசிக்கிறேன். Matthew chapter 1, 18-20. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீனியாலஜி, அதனுடைய விவரமாக எழுதப்பட்ட காரியம், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள், பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். மரியாளை காட்டிக் கொடுத்து அவளை குறித்து கேவலப்படுத்தி அதிலே தன்னை நியாயப்படுத்தி அப்படி செய்ய அவன் விரும்பவில்லை. அவன் நீதிமானாய் இருந்தபடியினாலே ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Certainly he was not happy with the development or with what he has heard. அவன் கேள்விப்பட்டதான காரியம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. He wants to abort the engagement. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 20ஆம் வசனம், அவனுக்கு இந்த டவுட் வந்த பொழுது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. There was a doubt for Joseph, and an angel of the Lord comes to clarify. Doubts வரும் பொழுது பாருங்க, தேவ சமூகத்துல நாம் போகலாம், அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம், அல்லது ஆண்டவரே உங்களுடைய அந்த சந்தேகத்திற்கு ஜெனுவீனா நீங்க சந்தேகப்படுகிற காரியத்துல ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்கிறதற்கு சில வேளைகளிலே அவர் முந்திக் கொள்ளுகிறார். இங்க பாருங்க, யோசேப்பினுடைய ஸ்டோரியில that is what is happening. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசிகள் இவரை குறித்து முன் சொல்லி இருக்கிறார்கள் என்று இதெல்லாம் விளக்கி சொல்லி தேவதூதன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, doubt is now clarified through a dream. சொப்பனத்திலே ஒரு தேவதூதன் வந்து தோன்றி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டார். பாருங்க, டவுட் வந்தது யோசேப்புக்கு, பட் காட் கிளாரிஃபைட் இட். டவுட் வந்தது ஜானுக்கு, Jesus clarified it. Psalm 73, the psalmist had a doubt, and God was gracious enough to show him and give him the much needed divine perspective. அடுத்து இன்னொரு சம்பவத்திற்கு நம்ம கடந்து வரலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், John chapter 1, 45 49 வாசிக்க போகிறேன். I'm going to read John chapter 1 verse 45 to verse 49. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு இயேசுவை சந்தித்த பிறகு, after Philip's encounter with Jesus, Jesus is from Nazareth, and Jesus was introduced by John. அந்திரேயா அதை கேட்டான். அந்திரேயா பிலிப்பினிடத்தில் சொன்னான். இப்பொழுது அந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில்
மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நல்ல கவனிங்க, நாத்தான்வேல் என்ன சொல்றான்? இந்த பிலிப்பு சொன்ன காரியத்திற்கு யாதொரு நன்மை நாசரேத்திலிருந்து உண்டாக கூடுமா என்றான். அவனுக்கு நாசரேத்து ஊர்ல, அதாவது மேசியாவை கண்டோம்னு சொல்றப்பா, ரைட்டு, மோசேயினுடைய பிரமாணத்துல சொல்லப்பட்ட இல்லையா, தீர்க்கதரிசிகள் சொன்னவரை கண்டோம் என்று சொல்ற. ஆனா என்ன நீ சொல்ற, நாசரேத்து ஊர்னு வேற சொல்றியே, அதுலதான் எனக்கு பிரச்சனை இருக்கு. நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமோ என்றான். பாருங்க, ஒரு டவுட், இந்த ஊர்ல இருந்து இந்த காரியம் நடக்காது. ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் செட், தேவனுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏற்கனவே ப்ரீ கண்டிஷன் பண்ண ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை, அது ரிஜெக்ட் பண்ணுகிறது. இது இருக்க முடியாது, நோ, ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறது. அப்பொழுது இவன் என்ன சொல்லுகிறான்? ஆர்கியூ பண்ணல, வந்து பார். என்னது? வந்து பார், கம் அண்ட் see. அதாவது இயேசுவினிடத்திலே வந்து விட்டால், அவருடைய சமூகத்திற்கு வந்து விட்டால், அவருடைய வார்த்தையை கேட்டு விட்டால் டவுட் தீரும் என்று பிலிப்பு அறிந்திருந்தான். நான் ஆர்கியூ பண்றதுனால உண்டாக போகிறதில்ல கிளாரிட்டி, நான் விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறதுனாலே ஒருவேளை அவனுக்கு தெளிவு வரப்போவது இல்லை. ஆனால் இயேசுவை சந்தித்தால், அவருடைய வார்த்தையை கேட்டால், அவருடைய பிரசன்னத்திற்கு வந்தால் அவனுக்கு கிளாரிட்டி வந்துருங்கிற ஒரு ரெவலேஷன் யாருக்கு இருந்தது? பிலிப்புக்கு இருந்தது. அதனால என்ன சொல்றான்? வந்து பார், கம் அண்ட் see. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றான். Even before Philip saw you and called you, I knew you. இயேசு அவனை குறித்து பேச ஆரம்பித்த உடனே 49ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இங்க பாருங்க, அந்த இயேசுவினிடத்திலே வந்த உடனே அந்த சந்தேகம், இது எப்படி என்ற கேள்வி, அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் உண்டாகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நான் சொல்லும் பொழுது அந்திரேயா வந்து பிலிப்பினிடத்திலே சொன்னான் என்று சொன்னேன். கரெக்ஷன், அந்திரேயா போய் பேதுரு கிட்ட தான் சொன்னான். ஆனால் பிலிப்புவை இயேசு கண்டு எனக்கு பின்னாலே வா என்றார். So just want to clarify, a little while ago I said Andrew shared about Jesus to Philip. No, Philip அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல நேரடியாக அவன் ஒரு அழைப்பை பெறுகிறான். சரி, இப்ப இந்த பிலிப்பு நத்தான் வேலை கூப்பிடுகிறான். அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவனுக்கு அவனுடைய அந்த எஜுகேஷன், அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய அறிவு ஆகிய காரியங்கள் இது மேட்ச் ஆகல என்று சொல்லுகிறது. அப்ப கிளாரிபிகேஷன் கொடுக்க முயற்சிக்காமல், டிபேட்டுக்குள்ள போகாமல், விவாதத்திற்குள்ளே போகாமல் வந்து பார். சம்டைம்ஸ் நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம வந்து பார், கம் ஒன்ஸ் டு சர்ச், come once to this meeting என்று சொல்லுவது the best way than to argue. Give them an experience, give them an environment for them to experience Jesus. Amen. அப்ப இந்த 4 சம்பவத்துல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒன்று, தேவ சமூகம் அல்லது தேவனுடைய வார்த்தை
இயேசுவினுடைய வார்த்தைகள் விளக்கம், இயேசுவினுடைய அந்த ரெவலேட்டரி வேர்டு நத்தானியலுக்கு செட்டில் பண்ணிருச்சு. சங்கீதக்காரனுக்கு தேவ சமூகம் செட்டில் பண்ணிருச்சு. யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுனுடைய வார்த்தை செட்டில் பண்ணிருச்சு. ஆமென். டவுட்ஸ் வில் கம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு காரியம் சொன்னார். என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். நான் கொஞ்சம் கழித்து அந்த வசனத்துக்கு வருகிறேன் என்று சொன்னேன் இல்லையா? சந்தேகம் நல்லதுன்னு நான் சொல்லல. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது மேலானது. சந்தேகம் வந்தால் ஆண்டவர் கடிந்து கொள்ளுவது இல்லை என்றுதான் நான் சொன்னேன். இங்க பாருங்க, என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். மத்தேயு 11:6. அதற்கப்புறம் யோவானை கடிந்து கொள்ளவில்லை. யோவானை குறித்து நல்ல காரியம்தான் சொல்லுகிறார். பட் he made a statement. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதே போல உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தோற்றம் அளித்த பொழுது தோமா சந்தேகப்பட்டான். நான் தொட்டு பார்க்கணும் என்று சொன்னார். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், கண்டு விசுவாசிக்கிறவனை விட என்று இயேசு சொன்னார். சோ அந்த டவுட் இருக்கிறது, என்கரேஜ் பண்ணப்படல. டவுட் இஸ் நாட் a good thing that we can be very sure, but when we have doubt வரும் பொழுது நம்ம அதனால ஐயோ இப்படிலாம் வருதே, எனக்கு சந்தேகம் அடிக்கடி வருதே, இல்ல பிரச்சனை இல்ல, ஆண்டவர் அந்த காரியம் வரும்பொழுது அதிலே இருந்துராதீங்க, கிளாரிஃபை பண்ணுங்க, என் சமூகத்திற்கு வாங்க, என் வசனத்திற்கு வாங்க, என்கிட்ட கேளுங்க, ஜெபத்துல என்னிடத்துல வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Enter his presence. How to overcome doubts? Enter his presence. Seek to clarify. Read his word. I repeat. Enter his presence. அவர் சமூகத்திற்குள்ள வாங்க. Seek to clarify. விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சியுங்கள். அவருடைய வார்த்தையை நன்றாக தியானியுங்கள், வாசியுங்கள். அதிலே அநேக வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். மோசே ஆண்டவரிடத்திலே பல டவுட்ஸ், எப்படி 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 என்று அழைக்கப்படும் பொழுது கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கிதியோன் ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது என்ன பண்றாரு? கிதியோன் ஆண்டவரிடத்துல அடையாளத்தை கேட்கிறார். Gideon is asking for a sign from God. 36ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், Judges chapter 6 verse 36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. 38ஆம் வசனம், Judges chapter 6 verse 38. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். 39ஆம் வசனம், அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், இன்னொரு அடையாளம் ஆண்டவரே, உமது கோபம் என் மேல் மூழாதிருப்பதாக, தோலினால் நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும்
கட்டளையிடும் என்றான். He is asking for the very opposite of what he had asked in the first instance. முதலாவது கேட்ட காரியத்திற்கு நேர் எதிரான ஒரு காரியத்தை தான் இப்பொழுது கேட்கிறான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அடையாளத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். Hallelujah. You can talk to God and share your doubts with him. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். என்னுடைய டெஸ்டிமனி ஒன்றை நான் சொல்லுகிறேன். I will share a testimony of mine. நான் 6.5 ஆண்டு காலம் சிங்கப்பூர் தேசத்தில் படித்து அதற்கு பிறகு இந்தியாவிற்கு திரும்புவதற்கு தீர்மானித்த வேளையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ஆண்டவரே, பெரிய ஒரு தரிசனம், பெரிய ஒரு விஷன். இந்த பெரிய ஒரு விஷனுக்கு, பெரிய ஒரு தரிசனத்திற்கு ஆண்டவரே நீர் ப்ரொவைட் பண்ணுவீர் என்பதற்கு ஒரு அடையாளம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்டேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு யோசனை, இந்த கிதியோனுடைய அடையாளம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவனே ஒரு அடையாளத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி இது நடந்தால் என்று சொன்னானே, அது போல ஆண்டவரே நானும் கேட்கிறேன். நானே இவ்வளோ பெரிய ஒரு தரிசனத்தோடு போகிறேன், இவ்வளவு பெரிய காரியம் நீர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஆசைப்பட்டு அதற்காக என்னை அர்ப்பணித்து போகிறேன். I want a sign from you that you would provide for me. என்னுடைய ஊழியத்தின் தேவைகளுக்கு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ப்ரொவிஷன் ஆண்டவரே உண்டாக எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கிதியோனுடைய அடையாளம் ஞாபகம் வந்தபடினால, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன அடையாளம் கொடுக்கணுங்கிறத நானே சொல்லிடுறேன், அப்பதான் எனக்கு அடையாளம் வரும்பொழுது தெரியும் என்று சொல்லி அந்த வருஷத்துல 1997 அப்ப இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு. ஜூன் 1997 ஜூன் 1998 நான் திரும்ப போறேன். அப்பதான் நான் இந்த ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, பட் எனக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ள 97 இறுதிக்குள்ள 97 எண்டுக்குள்ள எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அது என்ன அடையாளம்னா, எனக்கு ஒரு $3000 சிங்கப்பூர் டாலர், ஒரு $3000 எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வரணும். அது எனக்கு அடையாளம். என்னுடைய அழைப்புக்கு ஊழியத்திற்கு நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க என்பதற்கு அதை நான் ஒரு அடையாளமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு $3000 எனக்கு தாங்க. ஆனா குயிக்கா நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே அந்த $3000 எனக்கு பணமா வேணும்னு நான் கேட்கல ஆண்டவரே. என்னடா பண ஆசை பிடிச்சு கேட்கறான்னு நினைச்சிட போறீங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு பணம் எனக்கு வேண்டாம், அடையாளம் தான் வேணும். ஆனா $3000 ஒரு சைனா வேணும் என்று நான் ஜெபித்து விட்டேன். ஜூன் ஜூலை இது. செப்டம்பர் மாசம், அரௌண்ட் செப்டம்பர் 1997 திடீரென்று எனக்கு ஒரு நாள், நான் சிங்கப்பூர்ல ஒரு 6 வருஷம் இருந்துட்டேன், 5.5 இயர்ஸ் இருந்துட்டேன். இப்போ லாஸ்ட் 1 இயர் இது வரைக்கும் நான் என்னுடைய ஸ்கூட்டர் லைசன்ஸ், என்னுடைய மோட்டர் பைக் 2 வீலர் லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக நான் மாற்றலை. சிங்கப்பூரில் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன், பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின். அப்புறம் ஃப்ரெண்டுடைய வேன் அவுட்ரீச் போகிறதுக்கு அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு பர்சனல் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அப்போ நான்
சும்மா தமாஷா என்னுடைய ஸ்கூட்டர் 2 வீலர் லைசன்ஸை பாருங்க, அந்த காலத்தில் நான் எடுக்கும்போது லேட் 80s. இப்போ மாதிரி ஒரு கார்டு மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன புக்கு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு புக்கு, ஸ்மால் புக்கு. அதில் உள்ள நிறைய பக்கங்கள் இருக்கும். மேலே மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ்னு மேலே இருக்கும். அது திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 வீலர் 3 வீலர் ஹெவி வெஹிக்கிள் அப்படிலாம் இருக்கும். அதை அவங்க எதுவோ அதை மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரே அந்த புக்லெட் மாதிரி தான் இருக்கும். உள்ளதான் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் அந்த புக்கை கொண்டு போயிட்டு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அவர்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு இதை கொடுத்தேன். நான் என் ஃப்ரெண்டு கூட, ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் ஃப்ரெண்டு, ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன், அவரை அழைத்து கொண்டு நான் போனேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எங்கேன்னு. அவர் சொன்னார் இங்கே தான் மாற்ற முடியும்னு. போனவொடனே அவர் சொன்னாங்க $20, $20. எதுக்கு? இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக மாற்றுறதுக்கு. எனக்கு தேவை இல்லை தான், பட் எனக்கு ஒரு ஆசை, ஒரு சிங்கப்பூர் லைசன்ஸை வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு அந்த கவுண்டரில் $20 கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொடுத்தாங்க சிங்கப்பூர் லைசன்ஸு, அந்த கார்டு. நான் ஐ வாஸ் ஹாப்பி டு ஹவ் காட் த சிங்கப்பூர் லைசன்ஸு. அந்த பிரதர் அதை கொடுங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டார். நான் அதை கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, பிரதர் கார் லைசன்ஸ் கொடுத்துட்டான் பிரதர் அப்படின்னாரு. என்னது கார் லைசன்ஸ்? எனக்கு காரை ஓட்ட தெரியாது. கார் லைசன்ஸா? திஸ் வாஸ் 97. சரி, இருந்துட்டு போட்டோம். ஸ்கூட்டரோ காரோ ஏதோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் ரொம்ப அசால்ட்டாக சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர் என்ன சொல்றீங்க? வாட் ஆர் யூ சேயிங்? டு யூ நோ இட் காஸ்ட்ஸ் $3,000 டு கெட் கார் லைசன்ஸ். கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு $3,000 ஆகும் தெரியுமா? நீங்க என்ன ரொம்ப ஈஸியா சொல்றீங்க? $3,000 சொன்ன உடனே எனக்கு அந்த நான் கேட்ட அடையாளம், ஆண்டவரோடு பேசின காரியம் ஞாபகம் வந்துருச்சு. $3,000 எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் தான் வேணும்னு கேட்டேன்ல. பாருங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு பாருங்க, 25 ஆண்டுகள் ஆகிறது ஊழியத்துக்கு இங்கே இதை ஆரம்பித்து. எத்தனையோ டைம் எனக்கு அந்த ஃபைனான்சியல் சேலஞ்ச் மினிஸ்ட்ரியில் வரும் பொழுது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த அடையாளம் என்று சொல்லி அந்த டிரைவிங் லைசன்ஸை நான் அப்படி காட்டி முழங்கால நின்று எத்தனை முறை ஜெபித்திருக்கிறேன். That is my rainbow. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அடையாளம். And I can testify to the glory of God that God has provided for our ministry till today, and I know He will until I finish my race. தேவன் ப்ரொவைட் பண்ணுவார் அடையாளம். நான் டவுட்டு, எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏய், சந்தேகப்படுறியா? நான் அழைத்தால் கொடுப்பேன், உனக்கு டவுட் ஆகுது அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்கல, என்ன திட்டல. ஒரு அடையாளம் கேட்டேன், எனக்கு கொடுத்தார். கிதியோன் ஒரு அடையாளம் கேட்டான், கொடுத்தார். மோசேக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக எல்லா காரியத்துக்கும் அடையாளம் கேளுங்க, அடையாளம் கேளுங்க, அடையாளம் கேளுங்கன்னு நான் சொல்லல. பட் சம்டைம்ஸ் சில ஒரு மேஜர் காரியத்துல உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்படி கேட்கும் பொழுது அத ஆண்டவர் ஏன் அப்படி கேட்டேன்னு சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன பொழுது, நான் கேட்காமலேயே ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்கிற பெண்ணே, என் எஜமானுக்கு பெண், அதையே அடையாளமாக என்று சொல்லி அவன் அந்த அடையாளம் என்று சொல்லி அவன் போகிறான். அதே போல ரெபேக்காள், எனக்கும் வார்க்க வேண்டும், என் ஒட்டகத்திற்கும் வார்க்க வேண்டும் என்று இவன் சொல்லி அந்த அடையாளத்தை, எனக்கு கேட்டால் ஒட்டகத்திற்கும் தர்றேன்னு சொல்லணும், அதே மாதிரி சொல்லுகிறாள். அடையாளம் பாருங்க. Those who walk close with God,
தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்கள் ஆண்டவரிடத்துல எப்படி பேசலாம், எப்படி ரிலேட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க தேவ மனிதர்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க என்பதெல்லாம் நீங்க பார்த்து நீங்கள் உற்சாகம் அடையலாம். ஆமென். டவுட் சில காரியத்தில் எனக்கு பைபிள் பாருங்க, நான் 35+ இயர்ஸ் டீச்சிங் ப்ரீச்சிங் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவனுடைய கிருபையினால ஊழியத்தில் பல ஆண்டுகள் இருக்கிறேன். பிரசங்கம் பண்றேன், டீச் பண்றேன். பல பைபிள் ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா இருக்கிறேன். எவ்ரி இயர் hundreds of certificates சைன் பண்றேன் before students graduate. I have the honor of training many leaders. அவனுடைய கிருபையினால டீச்சிங் கிரேஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் சொல்றேன், இன்றைக்கு பைபிள்ல இன்னும் சில காரியங்கள் எனக்கு முழுமையாக புரியாத காரியங்கள் உண்டு. சில இடத்துல பைபிள்ல, என்னுடைய பைபிள்ல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருப்பேன். ஐ வாண்ட் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ். இந்த காரியத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் எனக்கு விளக்கி சொல்லணும், எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். அல்லது நான் மற்றவங்ககிட்ட கேட்பேன், இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க. சாம் ஜெபத்துரை அண்ணன் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட சில நேரங்களில் பேசும் பொழுது இந்த காரியத்தை கேட்பேன். திருப்பத்தூர் உபவாச ஜெபத்துல பேசுகிறதான ஊழியர்கள் அவர்கள் அந்த கூட்டத்தை முடித்து அவருடைய ரூம்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பல வேத காரியத்தை பேசிக்கொள்வார்களாம். ஒருவருக்கு ஒருவர் அந்த டவுட்ஸ் காரியங்களை கேட்பார்களாம். ஆமென். தேவ மனிதர்களிடத்திலே கேட்பது, தேவ சமூகத்திலே வந்து தேவனிடத்திலே விசாரிப்பது, இதையெல்லாம் ஏன் எங்களால் பிசாசு விரட்ட முடியல இல்லையா கேட்கிறாங்களா சீஷர்கள்? பாத்தீங்களா? மத்தேயு 17ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 17 இல்லையா? இயேசுனுடைய சீஷர்கள் பிசாசு விரட்ட முடியல. அப்ப ஆண்டவர்கிட்ட டவுட் கேட்கிறாங்க. வசனம் 19, மேத்யூ 17:19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். குட். இட்ஸ் குட் டு ஆஸ்க் டவுட்ஸ். இப்ப என்ன வந்து சப்ஜெக்ட்ல டவுட் கேட்கிற? ஏற்கனவே நான் பிசாசு விரட்டெல்லாம் பார்த்திருக்கியே அப்படியா சொன்னாரு? இல்லையே. இயேசு என்ன சொல்றார்? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொன்னார். அப்புறம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது என்று கிளாரிபிகேஷன் கொடுத்தார். Don't stay in your doubts. It's okay to have doubts, but just don't stay there. Seek to clarify. Enter his presence. Seek to clarify. Read his word. Amen. கர்த்தரிடத்திலே விசாரித்தான் தாவீது என்று நீங்கள் வாசிக்கலாம். Amen. There is a consultant for our life. Anytime we can come to him and ask him, Lord, how? ஆண்டவரே எப்படி? ஆண்டவரே எனக்கு இது புரியல, ஏன் இது இப்படி நடந்தது? ஆமென் என்று கேட்கலாம். உபாகமம் 29:29, Deuteronomy 29 and verse 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப மறைக்கப்பட்ட காரியங்கள் என்றும் இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்றும் இருக்கிறது. I read Deuteronomy 29:29 again. 29 மறுபடியும் வாசிக்கிறேன். உபாகமம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ
இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. 2 காரியம், மறைவானவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள். மறைவானவைகளும் உண்டு. சில காரியத்திற்கு நமக்கு முழுமையா விளக்கமே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? Some things will never be clarified until you enter eternity. நித்தியத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற வரை சில காரியங்களுக்கு விளக்கம் இருக்காது. In eternity we will know. And God is a fair God. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எதற்காக? வெளிப்படுத்தப்பட்டவைகள் எதற்காக? கீழ்ப்படிவதற்காக. அப்படித்தானே போட்டிருக்கு. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. What is revealed is for obedience. What is concealed? நம்ம என்ன தெரியுமா? வெளிப்படுத்தப்பட்டவைகளை கீழ்ப்படிய மாட்டோம். கன்சீல்டு காரியத்தை தெரிஞ்சுக்கிட இருப்போம். இல்ல இல்ல இல்ல. There are some things that are a secret. மறைவானவைகள். பட் இன்னொரு வசனம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். நீதிமொழிகள் 25:2. அதை வாசித்து பிறகு முடிக்கலாம். காரியத்தை மறைப்பது, Proverbs 25:2, இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்சர். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆண்டவர் சில காரியத்தை மறைப்பார், சில காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறதும் நமக்கு அருளப்பட்ட ஒன்று. ஆமென். So search diligently, and if you are able to find answer, rejoice. But there are some things only in eternity we will have answer. So பேசிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தி மூலம், சந்தேகங்கள் வரக்கூடும். You are a normal person only when you have doubts. Do not think you have backslidden. It is okay to have doubts. அதாவது டவுட் இருக்கணும் கண்டிப்பா, உங்களுக்கு நான் சொல்லல. அதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார் இல்லையா? என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். சோ நீங்க நான் சந்தேகம் இல்லாமல் இருந்தால், எப்பொழுதும் விசுவாசத்திலேயே இருந்தால் நல்லதுதான். பட் சில நேரத்தில் டவுட்ஸ் வரும். அப்படி வரும் பொழுது அது ஒரு பெரிய குற்றம் என்று நினைத்து உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம். டோன்ட் be hard on yourself if you have doubt. Overcoming doubt, overcoming confusion, overcoming things or subject matters that you are not clear about, seeking clarification, அது நல்லது. தேவ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நேரடியாக சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியத்தில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாரு. பொறுமையோடு இருங்கள், தேடுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், தேவ மனிதனிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியத்திலே விளக்கத்தை கொடுப்பாராக. ஆமென். ஜான் த பேப்டிஸ்ட் டவுட் வந்துச்சு, ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை. எப்படி என்று கேள்வி கேட்ட நாத்தான் வேலை பிடித்து ஆர்குமெண்ட்டுக்குள்ள பிலிப்பு நுழையவில்லை. வந்து பார் என்று சொன்னான். யோசேப்பு சந்தேகப்பட்டான். தேவதூதன் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தார். சங்கீதக்காரன் புரியல, டவுட்டு, தேவ சமூகத்திற்குள்ள நுழைகிற வரை குழப்பம், அலைக்கழிப்பு, டிஸ்டர்பன்ஸ், புரியல ஏன் என்ற கேள்வி பெரிதாக இருந்தது. தேவ சமூகத்திலே வந்த பொழுது ஒரு கிளாரிட்டி வந்து விட்டது. தகப்பனே, எங்களோடு கூட மிக பிராக்டிக்கல் வேல ஆண்டவரே இந்த சப்ஜெக்டை குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் எ கிளியர் டீச்சிங் ஆன் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல ஒரு தெளிவை எங்களுக்கு கொடுத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். சந்தேகங்கள் அவ்வப்பொழுது ஆண்டவரே வரக்கூடும். சோர்வுகள் சில வேளைகளிலே ஆண்டவரே வரக்கூடும். ஆண்டவரே, எலியாவுக்கு சோர்வு வந்தது, மோசேக்கு சோர்வு வந்தது. ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட
ஆண்டவர் யோவான் ஸ்நானகரை போன்றவர்களுக்கு கூட ஆண்டவரை சில நேரத்தில் வரதான் செய்கிறது. ஆண்டவரை எங்களுக்கு இந்த போதனை மூலம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் சந்தேகம் வரும் பொழுது அதிலே இருந்து விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திற்கு வரவும், உம்முடைய மனிதர்களிடத்துல, நீர் எழுப்பின தலைவரிடத்துல, ஆண்டவரை மூத்த விசுவாசிகளிடத்துல கேட்கவும், ஆண்டவர் வேதத்தை ஆராயவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிராக்டிக்கலா இருக்குல்ல, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறது. டவுட்ஸ் டூ கம், கரெக்ட். திடீரென்று அவ்வளவு பெரிய வெளிப்பாடை பெற்ற யோவானுக்கு தரிசனம் அல்லது விஷன் பேஷனோட இருந்த ஆட்கள் சம்டைம்ஸ் வாழ்விலே சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது கேள்விகளை எழுப்புகிறதான காரியங்களை வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். பைபிள்லே அப்படிப்பட்டதான பீப்புள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விஷன் 2030க்காக டெய்லி ஆஃப்டர்நூன் ப்ரே பண்ணுற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ளுங்கள். எவ்ரி டியூஸ்டே ஜூம் ப்ரேயர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஜூன் மாதம் முடிவில் 4 வருஷம் நமக்கு முடியும். 4 years will be completed since we started our YouTube live program, daily live program. ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விஷன் 2030 நல்ல முன்னேற்றத்தை நாம் பார்க்கிறோம். பட் இன்னும் பெரிய அளவு முன்னேற வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மௌனமாய் இருக்காதே என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். இது சிந்திக்கும் காலம், செயல்படுகிற நேரம். மௌனமாயிருக்காதே. ஆமென். ஆண்டவருக்காய் செயல்படுகிற ஒரு நாட்களாயிருக்கிறது. திறந்த வாசல் நமக்குள்ளே இருக்கு, நமக்கு முன்னே இருக்கிறது. நாம் செயல்படுவோம். ஆத்துமாக்களை ஆண்டவருக்காய் கொண்டு வருவோம். சேர்ந்து பாடுவோம். நீ மௌனமாயிருக்காதே.
சேனையாய் எழும்பும். ஆண்டவருக்காக இந்திய தேசத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புவோம். ஆமென். இது கட்டளையாய் இருக்கிறது, மௌனமாய் அல்ல, செயல்படுகிற ஒரு விசுவாசியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். Praise God. ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for blessing us in this service. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு ஆசீர்வதித்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக, எங்க லைஃப்ல ஆளுகை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சென்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. See you in the afternoon.